ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி மிக்ஸி இல்லாமல் அடுப்பு இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான லட்டு வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த லட்டுவை மிக்ஸி யூஸ் பண்ணி கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அடுப்பு தேவையே இல்லை. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு லட்டு சாப்பிட்டீங்கன்னா போதும். கால்சியம், அயன் இந்த மாதிரியான எந்த குறைபாடுகளும் வராது. ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது, இதில் கார்போஹைட்ரேட் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி விதை நீக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கருப்பு டேட்ஸாக எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம கையில் பிசையும் போது ஈஸியாக மசிஞ்சு வரும். ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து இந்த மாதிரி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 பாதாம் பருப்பு எடுத்து பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா இது கூட நம்ம தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸ் பழம், உலர் திராட்சை இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காயை நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் வந்து உடனே சாப்பிட போகிறீங்கன்னா மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். ஏன்னா வந்து தேங்காய் துருவல் சேர்க்குறனால நம்ம ஒரு 2 நாள் தான் வச்சு சாப்பிட முடியும், கெட்டு போயிடும். அப்படி நீங்கள் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ணுன்னா தேங்காயை நல்லா வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலை வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், இப்படி லைட்டாக இந்த மாதிரி கையில் இப்படி பிசக்குனாலே எவ்வளோ வந்து மசியுது பாருங்கள். இந்த பேரிச்சம்பளம் மட்டும்தான் இந்த மாதிரி மசியும். நம்ம வந்து கெட்டியான பேரிச்சம்பளம் வந்து மசியாது. இப்போ நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பிசைகிறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரை போட்டு ஒரு சுற்றுனீங்கன்னா சூப்பராக மசிஞ்சிரும். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. 1-2 இந்த மாதிரி கிடக்கும், அதையும் நீங்கள் கையிட்ட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம் அப்படியே விட்டுருங்க. இப்போது இதை வந்து நம்ம உருண்டையாக உருட்டிடலாம், லட்டு பதத்துக்கு உருட்டிடலாம். கையில் கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு உருண்டையாக உருட்ட ஆரம்பிங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட், இது ஒரு முறை நீங்கள் செய்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து அடிக்கடி இதை செய்து தர சொல்லி கேட்பாங்க. அவ்வளோத்துக்கும் சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஒரு அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காக நம்ம வந்து தேங்காய் துருவலில் லைட்டாக அந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள் அந்த மாதிரி. ஸோ இந்த ஹெல்த்தியான லட்டுவை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து இதில் சர்க்கரை சேர்க்கலை, எதுவுமே வந்து கெடுதியான பொருட்கள் சேர்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமான முறையில் நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.